மாமா இன்னைக்கு சண்டே, கடைக்கு போயிட்டு மட்டன் 1 கிலோ, மீன் 1 கிலோ, காடை 4 பிடிச்சிட்டு வந்துரு. என்னடி கோழி கறியை விட்டுட்ட? அதான் நம்ம பண்ணையில இருக்க. என்ன நம்மள பாக்குறா? இனி கடைக்கும் போக முடியாது, கறியும் வாங்க முடியாது. ஏன் காசு இல்லையா? நீ கறி திங்கிற ராசி இல்ல. ஏன்? ஏன்னா புரட்டாசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரட்டாசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் உணர புரட்டாசி மாசம் கறி திங்க கூடாதா? ஆமாப்பா, மனுஷங்களாம் யாரும் கறி திங்க மாட்டாங்க. அப்போ உன் பொண்டாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு மனுஷங்களா தெரியலையா? தெரியல. தெரியலையா? அவளை எப்படி மாமா இன்னைக்கு ஆக்கிடுவோம். சும்மா சொன்ன ஓனர் பொண்டாட்டி, இதுக்கெல்லாமா கோச்சுப்ப? கோழியை குளிப்பாட்டி கோவில்ல விட்டாலும் அது கொத்தி கொத்தி தான் திங்குமா. ஏண்டி கோழி கொத்தி திங்காம நான் நக்கியா திங்கும்? உனக்கு என்னடி பிரச்சனைப்ப? கறி வேணும். புரட்டாசி நாளைக்கு வச்சுக்கலாம். புரட்டாசினா உன் தலையில வைக்கிற பூவா நாளைக்கு வச்சுக்க. சரி, முட்டை தொட்டினா நீ செத்த. அப்ப என்னதான் சாப்பிடுறது? நாளைக்கு காளான் வாங்கிட்டு வரேன், அதை கறியா நினைச்சு சாப்பிட்டுக்கோ. அப்ப அடுத்த வாரம் மீன் மேக்கர் வாங்கி தருவான், அத மீனா நினைச்சுக்க. ஏடுகுண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா 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 கோவிந்தா. டார்லிங், எனக்கு புழு பூச்சி கரையான் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. புழு பூச்சி என்ன டார்லிங், உனக்காக பூரா தேலையே புடிச்சிட்டு வரேன். என்ன அந்த அளவுக்கு பிடிக்குமா டார்லிங்? ஆமா டார்லிங். கடைசி வரைக்கும் நம்ம காதல் இருக்குமா டார்லிங்? கடைசி வரைக்கும் இருக்குமான்னு தெரியல, ஆனா புரட்டாசி வரைக்கும் கண்டிப்பா இருக்கும் டார்லிங். புரட்டாசிக்கு அப்புறம் கறி கடையில வச்சு நம்மள பொளந்துருவாங்க. சீ போ டார்லிங், எனக்கு மூட விட்டா இருக்கு, நான் போறேன். போகாதடி, நில்றி. தெய்வத்துக்கே மாறு வேஷமா? புரட்டாசி முடிகிற வரைக்கும் கறி நினைப்பே வரக்கூடாதுரா பெருமாளே. யாருடி இது? புடலங்காய்க்கு புடவை கட்டின மாதிரி ஒத்து பாருடி, அது ஓனர் பொண்டாட்டி. இது என்ன வேஷமா? புரட்டாசி மாசமா? ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேஷா. சொல்லுமாம்மா. டேய், நான் டவுன்ல இருக்கேன், வரும்போது காய் கறி வாங்கிட்டு வரவா? காய் மட்டும் வாங்கிட்டு வா மாமா. அதான்டி, காய் கறி வாங்கிட்டு வரவா? மாமா ப்ளீஸ் கறியை மட்டும் ஞாபகப்படுத்தாத. ஓ சாரிடி. முட்டைகோஸ் வாங்கிட்டு வரவா? யா போன் வையா முதல்ல. கடுப்பேத்துறார் மயிலாட். அக்கா, என்னம்மா? எங்க வயல்ல நண்டு ஏறி போச்சு, பிடிக்க போறோம், வரீங்களா? நாங்க நண்டுலாம் சாப்பிடுறது இல்லம்மா. நண்டா? அது நண்டு இல்லக்கா, எங்க வயல்ல வண்டு ஏறி போச்சுன்னு சொன்னேன். போடி, வண்டு ஏறிடுச்சு நண்டு ஏறிடுச்சுன்னு. இதுக்கே இப்படி கோவப்படுறா? போடுறா சாங்க. என் தெய்வத்துக்கே மாறு வேஷமா? மகாராணிக்கு இங்கே ஏழு வேஷமா? என்ன ஓனர் பொண்டாட்டி இவ்வளவு சோகமா இருக்க? ஒன்னும் இல்லப்பா, என் சோகம் என்னோட போகட்டும். ஏமா ஓனர் பொண்டாட்டி, என்ன கனவா? என்னம்மா சொல்லு. என் லெக் பீஸ் அடிபட்டிருக்கு, கொஞ்சம் மருந்து இருந்தா போட்டு விட. காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்லுடி. ஏன்டி லெக் பீஸை ஞாபகப்படுத்துற? விரல பாருடி. விராலா? எங்க எங்க? விரலா? அடி உன் விரல பாருடி, எறும்பு கடிக்க போகுது. எறும்பா? ஐயோ, இவளுக்கு என்ன ஆச்சு? சரி கொஞ்ச நேரம் கண்ணை மூடுவோம். நல்ல எலும்பு சூப் எலும்பு எந்த எலும்பாலும் அழிச்சு போடு. ச்சே, கண்ணை மூடுனா கூட ராஜ்கிரண் படமா வருது. என்ன நல்ல எலும்பு கனவா? நம்ம கண்ணுக்கு தான் இப்படி தெரியுதா? என்னடி தெரியுது? இதுக்கப்புறம் இங்க இருந்தா நம்ம நாக்கு நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏமா ஓனர் பொண்டாட்டி, என்னடி? காட்டுல கரையான் கிடைக்கல, கருவாடு இருந்தா போறேன். ஐயோ கடவுளே, என்னை இப்படி சோதிக்கிறியே. கருவாடு தானே கேட்டேன், இதுக்கு ஏன் கடவுள் கிட்ட புலம்புறா? ஆளை விடுங்கடா சாமி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். முட்டை எடுத்து வச்சு போடி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. டேய் பசிக்குதுடி, சீக்கிரம் தோசை எடுத்துட்டு வாடி. இதோ வரேன் மாமா. என்ன மாமா? என்னடி இது? எனக்கு வேற வழி தெரியல மாமா. அது சரி, கோழியை வரையாம என்னடி குருவியை வரைஞ்சு வச்சிருக்க? குடியா முதல்ல. பசிக்குதுடி, குறி.
மாமா என்னால நாக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு 1 மணி நேரம் புரட்டாசியை தள்ளி வச்சுக்கலாமா? என்னால கறி சாப்பிடாம இருக்க முடியல மாமா. என்னடி இப்படி பேசுற? தெய்வ குத்தமா இருண்டி. திருவள்ளுவரே இதை பத்தி சொல்லியிருக்காரு தெரியுமா? திருவள்ளுவரா? என்ன மாமா சொல்லியிருக்காரு? யாகாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காருடி. அப்படின்னா என்னன்னா, யாரா இருந்தாலும் நாக்க அடக்கி இருக்கணுமா, இல்லனா துன்பப்பட்டு துயரப்பட்டு சாவோன்னு சொல்லியிருக்காருடி. அப்படியே மாமா? திருவள்ளுவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஏண்டா அவர் எதுக்கு சொன்னாரு, நீ எதுக்குடா சொல்லிட்டு இருக்க? மாமா நம்ம சொந்தக்காரங்க யாராவது கெடா வெட்டுறாங்களான்னு ஃபோன் பண்ணி கேள. புரட்டாசில எவண்டி கிடா வெட்டுவான்? நீ கேளு மாமா. ஏண்டி நீ ஒருத்தி கறி திங்கிறதுக்கு 1 லட்ச ரூபா போட்டு எவண்டி கிடா வெட்டுவான்? யோ ஏன் அப்படி திட்டுற? அப்புறம் என்னடா, நேத்து நைட்டு கனவுல கறியை கடிக்கிறேன்னு என் கையை பிடிச்சி கடிச்சிட்டா. எப்படி வலிக்குது தெரியுமா? ஆட கறிக்கு செத்தால. வாய்க்கு ருசி ஆக்கி போடான்னு பார்த்தா என் கையை ருசி எப்படி இருக்குன்னு பாக்குறான். சரி விடு உணர, தெரியாம பண்ணிருப்பா. ஸ்ரீனிவாசா அந்த போன் அடிக்குது, எடுத்து அட்டன் பண்ணி தான் யாருன்னு கேளண்டி. சொல்லுக்கா. என்னக்கா சொல்றீங்க? ஆட்டு போட்டியா? என்னடி ஆச்சு? சரிக்கா உடனே வரேன். வா மாமா சீக்கிரம் போலாம். எங்கடி என்ன ஆச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடி. ஆட்டு போட்டு இருக்குதா மாமா? சீக்கிரம் போலினா முடிஞ்சிரும். ஆட்டு போட்டியா? அடிச்சுடா இவளுக்கு லட்சு. என்னடி சொல்ற? புரட்டாசில ஆடுலாம் வெட்ட மாட்டாங்கடி. மாமா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தல் மெய்வர்த்த கூலி தரும்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. என் முயற்சிக்கு கிடைச்ச கூலிதான் மாமா இந்த ஆட்டு போட்டி. ஆஹா, இது வல்லவா முயற்சி. சரிடி, எங்க போலான்னு கேட்டியா நீ? அதெல்லாம் போகும்போது பேசிக்கலாம் மாமா. பரவாயில்லடி, போன கூட எங்க வர்றதுன்னு நானே கேட்டுக்கிறேன். ஹலோ, நான் ராஜா பேசுறேங்க. ஆட்டு போட்டி தராங்களாமா, எங்க தராங்க? கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்களேன், நாங்களும் வரோம். அப்படியா? சரி சரிங்க. எங்க மாமா? சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க, எங்களுக்கு வேலை இருக்கு. யோ நீ என்ன அவங்கள மட்டும் போக சொல்ற? உன்கிட்ட தான் சொல்றேன், சீக்கிரம் போலினா ஆட்டு போட்டி முடிஞ்சிரும். கூட்டு போ ஓனர, பாவம். டேய், அது ஆட்டு போட்டி இல்லடா, ஆடுற போட்டி. ஆடுற போட்டியா? அப்படினா டான்ஸ் ஆடுற போட்டி. ஏண்டி அவங்க ஆடுற போட்டியை கூப்பிட்டுருக்காங்க, உனக்கு ஆட்டு போட்டின்னு கேக்குதா? கிட்ட வேணா விடியா, பாவம். டேய், புரட்டாசி 1 மாசம் தாண்டி, பொறுத்துக்கோடி. டேய் நான் உனக்கு கேட்கவா? கேளு ஓனர் பொண்டாட்டி. புரட்டாசி முடிகிற வரைக்கும் கறி சாப்பிட முடியாது. அதனால அதான். ஏண்டி தயங்குற, கேளு. நீங்க சைவ முட்டை போடுவீங்களா? யோ நீ இவளை திட்டுல தப்பே இல்லையா? இவளை முதல்ல வீட்டுக்கு கூட்டு போயா. வாடி போலாம். சைவ முட்டை வேணுமா? குடும்ப மானமே போச்சு. இவ்வளவு முட்டையை போட மாட்டாலும் மூட வீட்டுல இருக்க, இவளுக்கு சைவ முட்டை வேணுமா? என்ன நம்மளையும் சேர்த்து திட்டிட்டு போறான்?